வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம ஒவ்வொரு செய்தி தொகுப்பும் உங்கள் மகிழ்ச்சிக்காகவே இந்த தொகுப்பு வழங்கப்படுகின்றது. ஏதோ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தேடுதல் இருக்கும். அந்த தேடுதல் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் தான் அனைவரோட விருப்பம். என்னுடைய விருப்பம் அதுதான். நம்ம இந்த தொகுப்பில் மனிதனுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை எல்லாத்துக்கும். அந்த வீடு தலைவாசல் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கணும்னா எந்த திசையில் இருந்தால் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசினாலே இந்த காலபுருஷன் தத்துவத்தில் 7வது இடத்துக்கு வரும். சுக்கிரனுடைய வீடு, சுகபோகத்துக்கு உரிய வீடு. சுக்கிரனுக்கு ஆட்சி, சனி உச்ச வீடு. உங்கள் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெறனால உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம்தான் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக துளாராசி பிறந்தால் அதுதான். அது வரைக்கும் ஏதோ ஏனாதான் இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு மனைவி. உங்களை ஒருத்தவங்க பெண் அணுகும்போது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும். அதே போல் நீங்கள் ரொம்ப நியாயமான ஆள். இந்த நாய் என்ன ஆகுதுன்னா அதுவே உங்களுக்கு சிலத்தில் எதிரியாக்கிறது. இந்த ஒருத்தர் பழமொழி சொல்லுவாங்க, சுத்தத்தங்க வேலைக்கு ஆகுதுயா, கொஞ்சம் சொம்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்கய்யா. ஒரு திரைப்படத்தில் வரும், சுத்த தங்கம் வேலைக்கு உதவாது, சொம்பு சேர்த்துக்கலான்னு சொல்கிறா அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனமாக காமெடியாக வரும். ஆனால் அது உண்மை. அது சுத்தமான 24 கேரட்டை வேலை பார்க்க முடியாது. அதில் காப்பருங்கிறது கொஞ்சம் கலந்தால் தான் வேலைக்கு உதவும். 100% நியாயமாக இருக்குன்னு இருக்க முடியாது, இருக்க அவசியம் இல்லை. ஒரு 2% அதுக்காகத்தான் 100% தங்கத்தை 10% வச்சு 90 ஆக்குனாங்க. இப்போ 91 ஆகுறாங்க, 92 ஆகுறாங்க. அது 2வது விஷயம். இப்போ 10% நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். யாருக்கு? துளாராசிக்காரங்களுக்கு. என்ன சாமி நியாயமாக தப்பு தான் என்ன சொல்கிறீங்க? எல்லாமே நியாயமாக போடணும், எதுவுமே ஜெயிக்க முடியாதுங்க. கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து கண்டுங்கான போகணும். அதுக்காக முழுமையாக விட்டு கொடுக்க வேண்டாம். ஒரு 10% நீங்கள் 100% நியாயமாக இருக்க வேணாம், 90% நியாயமாக இருங்க, தப்பு இல்லை. அதுக்காக 100 இருந்தீங்கன்னா அது உங்களை அதை சொல்லுவாங்கள்ல, நீங்களே படுத்து நீங்களே உங்கள் மேலே வச்சுக்க மாதிரி. அதை சொல்ல விரும்பலை. ஆகையினால் நியாயமாக இருங்கள், கொஞ்சம் விட்டு கொடுங்கள். பொதுவாக எங்கே விட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தொழில் பண்ணுற இடங்கள். ஏன்னா மனைவி கூட்டாளி இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நண்பர்கள், இவங்ககிட்ட 3 பேர்கிட்ட விட்டு கொடுத்தா உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டமாகவே இருக்குங்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு. சரி, இப்போ நேரடியாக அவங்க இங்கே வந்துடுவோம். இப்போ துளாராசிக்காரங்களுக்கு எங்கிட்டு திசை வீடு இல்லை ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா இது ஏற்கனவே இந்த துளாராசிக்காரங்களுக்கும் ஒரு ஆசை அதிகம் உண்டு. ஆனால் ஆசை நியாயமான ஆசை தான். அதனால் என்னவோ இந்த ராசிக்கும் 2 திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக சொல்லப்பட்டது. என்ன திசை அப்படின்னா, முதல் யோகமாக தெற்கு பார்த்த வீடும், 2வது யோகமாக கிழக்கு பார்த்த வீடும் உங்களுக்கு அமைந்தால் அற்புதமான யோகம் அமையும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க. அந்த சொந்த கட்டிடமோ உங்களுக்கு தெற்கு முகமாகவோ இல்லை கிழக்கு முகமாக இருந்தால் அமோகமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், லாபம் கிடைக்கும். சரிங்க, இப்போ நான் துளாராசி என் பேரில் வீடு முடிக்கலாமா இல்லை என் மனைவியில் முடிக்கலாம்னா தயவு செய்து உங்கள் பேரில் முடிக்காதீங்க, மனைவி பேர்லேயே முடிங்க. ஏன்னா பொதுவாகவே வீட்டில் அதிகமாக யாருங்க இருக்கா? இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அதிகமாக ஸ்டெண்ட் பண்ணுறது பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ மனைவி 2 ஒன்று. கல்யாணத்தை முடிச்சு பாரு, வீடை கட்டி பாருங்கன்னு சும்மா சொன்னாங்க அந்த காலத்தில்.
கல்யாணமும் முடிச்சிடலாமே, வீடு கட்டவங்களையும் போதுமும் ஆயிடுதாப்பா. அப்போ அந்த வீட்டோட உரிமையாளர் பொதுவாக பெண்களாக இருந்தால் அது ரொம்ப சிறப்பு. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்களுக்கு வீடை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாங்கிக்கங்க, தப்பு இல்லை. முதல் பகுதி 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு ஆணுக்கு அப்படி வச்சுக்கோங்களேன். 2 வீடு வாங்குறீங்களா, முதல் வீடு அவளுக்கியா, 2ஆவது நம்ம வச்சுக்கிடுவோம். அப்படி கொண்டு போயிட்டால் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டமாகவே இருக்கும். அந்த வீட்டு கடன் வாங்கினாலும் கடன் அடையும். அந்த வீட்டில் கடன், நோய், சத்துரு இருக்க மாட்டார்கள். வளர்ச்சியாகவே வரவாகவே இருந்து கொண்டு வரும். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய அதாவது இப்போ திருமணம் ஆளுங்க, அம்மா வேலை முடிங்க, திருமணம் ஆயிடுச்சு மனைவியில் முடிங்க, இல்லைங்க 2 பேரும் வாங்கி விட்டாங்க, அப்புறம் உங்கள் வேலை முடிங்க, தப்பு இல்லை. ஒரு இருந்த அளவுக்கு உங்கள் பேரில் முடிக்காமல் மனைவி அம்மா வேலை முடிச்சிங்களோ அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். ஏன் அந்த காலத்தில் பொருளாதாரத்தை பொம்பளை வீட்டை அம்மா கையில் கொடுக்க சொல்லியிருக்காங்க? அம்மா தான் பக்குவமாக முதல்ல அம்மாவுக்கு என்ன தெரியும், பசி ஆற்றணும். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துன்னா முதல்ல வயிறு நிறைய சாப்பிடணும். அவன் என்ன செய்வா, முதல்ல வீட்டுக்கு தேவையான பொருளை முதல்ல சேமிப்பாள். நம்ம அப்படி கிடையாது. ஆண்கள் எடுத்தவொடனே வா ஹோட்டலுக்கு போவோம், வா சினிமா போவோம், அப்படி காலி வந்துட்டு அப்புறம் சும்மா வாரம் உட்காந்துக்கிறது. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, சிக்கனமாக பயன்படுத்துவாங்க. அதனால தான் அந்த பெண்கள் கையில் அந்த பொறுப்புகளை ஒப்படைத்து விடுங்கள். வரவசெல்லாம் பண்ணு விட்டுருங்க. துளாராசியை பொறுத்தவரைக்கும், மற்ற ராசிக்கு 2ஆவது பார்ப்போம். துளாராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் பொறுப்புகளை சுமக்க வேண்டாம். நீங்கள் நடுநிலையோடு இருந்து கொள்ளுங்கள். அதுக்கு தான் உங்களை கொண்டு திராசுங்கிற முத்திரை கொண்டு வச்சான். இதுக்குத்தான் நீ தான் பேசிட்டு பாரியா, இவர் நடக்காரு அப்படிம்பாங்க. உங்கள்கிட்ட எல்லாரும் கேட்டுக்கிட்டு அங்கிட்டு போய் உங்களே எதிர்ப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையா? நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கரெக்டாக கம்மியாக பழகுறீங்களோ அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிகமாக இல்லை, நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணால் கடைசியில் ஒரு நாளைக்கு அது முறிந்து விடும். துளாராசிக்காரங்களை தெரிஞ்சுக்கணும். யார் மேலேயும் பற்று வைக்காதீங்க. இது பற்றற்ற ராசி, ஜடராசி. பற்று இருந்தால் அந்த பற்று என்றைக்குனாலும் உடையும். யாராக இருந்தாலும் தெரியாது. அப்போ அதுக்காகத்தான் சொன்னேன், சுத்த தங்கம் என்ன ஆகுது, வேலைக்கு ஆகாது. 10% குறைத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்போ தான் ஆபரணம் போட முடியும், தங்கத்தை செயினா போட முடியும், வளையலாக போட முடியும். அப்படிப்பட்ட ராசி துளாராசிக்காரங்க. நீங்கள் நினைப்பீங்க, என்ன நல்லது தானே செஞ்சேன், இதுக்காக அந்த பாடு, இவனுக்காக தானே நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு தெரியுமியா, எனக்கு எதுக்கு, நீ தேவையில்லை. எல்லாரும் கேட்டுக்கிட்டு உங்களே எதிர்ப்பாங்க, என்னத்துக்கு? அதனால் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடுநிலையாக இருப்பதை விட விட்டு கொடுத்து இருப்பதே உங்களுடைய வெற்றிக்கு உதவும். இப்போ துளாராசிக்காரங்க வீடு வாங்குறீங்களா, சந்தோஷம் வாங்க. உங்கள் வீட்டில் இருந்து இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, இப்போ தெற்க பார்த்தே இருங்க இங்கே வச்சுக்கிறோமே உங்கள் யோகத்துக்கு. நீங்கள் தெற்க இருந்து ஒன்று அந்த வீட்டில் இருந்து வடக்கு முகமாக போக வேண்டும், இல்லை என்றால் கிழக்கு முகமாக போக வேண்டும். நீங்கள் தெற்கு முகமாக பார்த்தாலோ மேற்கு பார்த்தா அது தேஞ்சே போயிடும், நீங்கள் வளர முடியாது. அந்த அக்கறைக்கு பச்சைன்னு சொல்லுவாங்க, அந்த கதையாயிரும். அதனால் வீடு மாற போகிறீங்க, ஆவணி மாதம் வீடு பால் காய்ச்ச போகிறீங்க, மாற போகிறீங்கன்னா இந்த தொகுப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் கடை போட்டாலும் சரி, தொழில் ஆரம்பித்தாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, வாடகைக்கு போனாலும் சரி, ஒத்திக்கு போனாலும் சரி, உங்கள் வீட்டிலேருந்து வடக்கு நோக்கி போங்க, இல்லை கிழக்கு நோக்கி போங்க. குபேரன் இந்திரன், தெற்கை வேண்டாம் மேற்கை வேண்டாம். இது பொதுவாக எல்லாத்துக்குண்டான பலன். அப்போ துளாராசிக்காரன் எப்படி இருக்கணும்? இது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பதிவாக இருக்கும். அதனால் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜனனமானவங்க கிழக்கு பார்த்த வீட்லேயும் தெற்கு பார்த்த வீட்டில் இருந்து மனைவியோட சாவியை பொறுப்பை கொடுத்து நீங்கள் சுதந்திரமாக சிறப்பாக வாழ வேண்டும் சொல்லி துளாராசிகள் துன்பங்கள் நீங்கி துயரங்கள் நீங்கி என்றென்றும் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் வாழ்த்து மகிழ்கிறது. மீண்டும் அடுத்த தோழ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.